புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் அருகே பாலம் இடிந்து விழும் அபாயம். மீமிசல் அடுத்த புதுப்பட்டினம் மீனவ கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் குடிநீருக்காக ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் சென்ற பாலத்தை கடந்து எடுத்து வரும் அவல நிலை உள்ளது. இது தொடர்பாக நமது அறந்தாங்கி செய்தியாளர் ஆனந்திடம் கேட்போம். ஆனந்த், விவரம் என விரிவாக சொல்லுங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள புதுப்பட்டினம் கடற்கரையில் உள்ள அந்த பாலத்தை தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாலம் கட்டி பல வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இந்த பாலம் சிதலமடைந்து இருக்கின்றது. இங்கு அதிகம் மீனவ குடும்பங்கள் இருக்கின்றார்கள். மீனவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாகும். இப்பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்கள் இப்பாலத்தை கடந்து சென்றுதான் தினமும் தங்களுடைய குடிநீருக்காக அங்கிருந்து குடிநீரை எடுத்து வர வேண்டிய சூழல் உருவாகி உள்ளது. ஆனால் தற்பொழுது இந்த பாலமானது மிகவும் சேதமடைந்து சிதலமடைந்து இப்ப விழுமோ என்ற நிலையில் மிகவும் ஆபத்தான நிலையிலே இருக்கின்றது. உடனடியாக இது குறித்து இந்த இப்பகுதி மீனவர்கள் மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை அதிகாரிகள் என்னவென்று இப்பகுதியை ஆய்வு செய்யும் எட்டி பார்க்கவில்லை. தற்போது இந்த பாலம் மிகவும் சேதமடைந்திருப்பதால் ஆபத்துக்கான நிலையை தாண்டி உள்ளது. பெண்கள் தினசரி இப்பகுதியில் நீரெடுக்க சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பாலத்தை கடந்து. ஆகவே உடனடியாக அரசு இதனை கவனத்தில் கொண்டு இதற்குரிய அதிகாரிகள் இங்கே ஆய்வு செய்து உடனடியாக இப்பாலத்தை செப்பனிட்டு தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக தெரிவித்திருக்கின்றார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடிவேல் தாலுகா புதுப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் நாங்கள் எல்லாரும். எங்க மக்கள் என்னன்னா 2000 மக்களுக்கு மேற்பட்டு இங்க வாழ்றோம். இந்த புதுப்பட்டினம் கிராமத்துல சுமார் ஒரு 5-6 வருஷம் அந்த பாலம் இடிபாட்டுல ரொம்ப சேதமடைஞ்சு மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. காத்தடிச்சா ஒழுங்கு நடந்து போக முடியாது. தவறு கீழே வந்துருவாங்க. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரை வயசான வரையும் போயிட்டு வந்துருக்காங்க. ரெண்டாவது கவர்மெண்ட் எங்களுக்கு நல்ல ஒரு உதவியை செஞ்சுருந்துச்சுன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ரெண்டாவது குடிநீர் ரொம்ப நாங்கள் போராடுறோம். கவர்மெண்ட்ல இருந்து ஒரு போர் வசதி பண்ணியிருந்தா கூட ரொம்ப உதவிகரமா இருக்கும். தேசத்தின் நம்பிக்கை செய்திகளுக்காக அறந்தாங்கி செய்தியாளர் ஆனந்த். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். வணக்கம்.